பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் சொல்லி பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் நிறைய முறை தியானிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சத்தியத்தை வாசிங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய வீட்டுல பிசாசு தொந்தரவு, இல்லைன்னா ஒரு சிலருடைய சரீரத்துல பிசாசு தொந்தரவு ஏற்படுது இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? உடனே ஒரு ஊழியக்காரரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜெபிக்கிறோம், பிசாசை விரட்டுறோம். ரெண்டாவது, இல்ல சபைக்கோ இல்ல கூட்டத்துக்கோ போய் பிசாசினுடைய தொந்தரவை சொல்லும் போது அந்த இடத்துல ஜெபிக்கும் அபிஷேகம் இறங்குது, பிசாசு வெளியே போகுது. ஓகே, வெளியில போற பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 43, 44, 45 வாசிச்சு பாருங்க. இந்த வசனத்துல பிசாசு வெளியில போறது வனாந்திரத்துல சுற்றி திரிந்து அங்க எங்கேயுமே தங்கறதுக்கு வழி இல்லாம என்ன தெரியுமா செய்யும்? திரும்பி வருமா, தான் விட்டு வந்த இடத்தையே திரும்பி பார்க்க வருமா. அப்படி வந்து பார்க்கும்போது உள்ள வெறுமையை பார்த்தது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு வெறுமையை பிசாசு பார்த்துச்சுன்னா, தன்னிலும் 7 விதமான பிசாசை கூட்டிட்டு வந்து உள்ள புகுந்துக்கும், வீட்டுக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும். அப்ப அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா போகும்னு வசனம் சொல்லுது. அப்பனா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நீங்க வசனத்தை வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தினந்தோறும் ஜெபம் பண்ணீங்கனாலே போதும். பிசாசானவங்க உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது, தொடக்கூட முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணி பிசாசை விரட்டி விட்டுறோம். ஆனா அவங்கள சத்தியத்துக்குள்ள வளர்க்கணும், வசனத்துக்குள்ள வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க விசுவாசியோ இல்ல உங்களை பார்க்க வர விசுவாசியோ உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, வெளியே போன பிசாசு மறுபடியும் திரும்பி வரும். திரும்பி வந்தா பாதுகாக்கப்பட நீங்க என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா எந்நேரம் பார்த்தா நம்ம ஊழியக்காரங்க அவங்களோட இருக்கவே முடியாது. அவங்களோட இருப்பது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து, கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு தாங்க ஆசீர்வாதம், இந்த வார்த்தை வசனம் தாங்க ஆசீர்வாதம். செபிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுங்கள் நெருங்க கூட முடியாது. எப்படி தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.